மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன், ஒரு பெரிய நடிகனை, காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோட நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன் இயக்கத்தில் நிமிர்ந்த நெல் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ 2 பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் 2 பேரும் கை கொடுத்துக்கிருவோம். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு. கண்டிப்பாக தலைவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பேசினாப்புல. உண்மைக்கும் மச்சான் எனக்கு புரியலை, ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் 1/2 மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். என்ற பதிலுக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறைய நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்னைக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்ல பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பிராமேட்டாங்க 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி நிறைய பண்ணியிருப்பாங்க, பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளத சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்குன கேடி பிள்ளாக்கள் அடிவாங்க இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறைய பாண்டிய நாடு, நிறைய படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க இன்னைக்கு கொண்டாந்து. அந்த அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்ன சரி அது என்னவா, இல்லைடா படம் கிடையாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசி புரிய வச்சு, மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமா இருக்குது. அப்படி சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியா அதை ப்ரமோட் பண்றதுக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்ல அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ இயக்குநர்கள் பாலான் தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்னைக்கு இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். ஏதோ எடுத்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் இவ்வளோ மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா. கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்புறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியிலையும் அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்பவுமே. ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணும்னா கூட ஒரு 1 hour ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவா பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாம அந்த எனர்ஜி வாட ஒன்னால முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அதை சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறைய படத்துல போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றினேன்.
இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னு உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சு மேல கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னு மேலும் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாம்பழம் மாதத்துக்கு நன்றி. அரசியல்ல கிங் மேக்கர் அவர்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜரை போல. அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர். அதே போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாம சரியான திசையில் கொண்டு சென்று இருக்கக்கூடிய அன்பு தம்பி பாபி சிம்கா 19 நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம், ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ஷா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தங்கை கவிதா சொன்னதை போல தம்பி சமுத்திரக்கனி நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது. அன்பினால் மட்டும்தான் முடியும். அடுத்து உழைப்பினால முடியும். அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும் பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா எவ்வளோ மெனக்கெடுதல். அந்த தமிழா நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு ஒரு படைப்பை இங்கே கொண்டு வெகு தளத்தில் கொண்டு கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு உட்கார வச்சிருக்க முடியும். இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பார். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியாது. ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவும் சரி இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நம்ம சரியாக அங்க அப்பா யாரு அப்படின்னா சரியாக நான் உணர்ற பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது நிகழ்வா இருக்கு. மை நேம் இஸ் தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய இன்னொரு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை இன்னொரு இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு. அதே போல ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணி போவதற்காக தம்பி ஹீரோவும் நடிச்சு இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமா வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான் தம்பி சமுத்திரக்கனி. ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இறைவனை பிரார்த்தனை. நன்றி.